தாவீது கொள்ளையை பங்கிடுகிறார். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையில் தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிறபோது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்துக் கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்களண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லச் சொன்னான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தேமோக்காவில் இருக்கிறவர்களுக்கும், ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும், எராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், கொரோசானில் இருக்கிறவர்களுக்கும், ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும், எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும், தாவீது அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். அமலேக்கியரிடமிருந்து கொள்ளையிட்ட கொள்ளைப் பொருட்களை பங்கிட்டுக் கொடுக்கும் சம்பவம் இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது எல்லா காரியங்களையும் நீதியாய் செய்கிறவர். அவரிடத்தில் தாராள குணமும் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அவற்றை கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆளுகை செய்ய வேண்டும். அதை கர்த்தருக்கு பிரியமானபடி பயன்படுத்தவும் வேண்டும். தாவீது அமலேக்கியரின் தண்டை பின்தொடர்ந்து போனபோது அவருடைய மனுஷரில் 200 பேர் விடாய்த்து போய் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் அங்கேயே நின்று விடுகிறார்கள். அவர்கள் தாவீதோடு கூட அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவில்லை. தாவீதோடு மீதமுள்ள 400 பேர் மாத்திரமே இருந்தார்கள். அவர்கள் அமலேக்கியரை கொள்ளையிடுகிறார்கள். தாவீது அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேருக்கும் கொள்ளையிலே பங்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீதும் அவரோடு கூட 400 பேரும் அமலேக்கியரை கொள்ளையிட்டு கொள்ளை பொருட்களோடு பேசோர் ஆற்றண்டைக்கு திரும்பி வருகிறார்கள். அமலேக்கியர் சிக்லாகிலே சிறைப்பிடித்துக் கொண்டு போன ஸ்திரீகளும் புருஷரும் குமாரரும் குமாரத்திகளும் தாவீதோடு கூட திரும்பி வருகிறார்கள். அப்போது விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிறபோது அவர்கள் தாவீதுக்கும் அவரோடு இருந்த ஜனத்துக்கும் எதிர்கொண்டு வருகிறார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரிக்கிறார். தாவீதின் 600 மனுஷரில் 200 பேர் பேசோர் ஆற்றண்டையில் தங்கி இருக்கிறார்கள். தாவீதும் அவருடைய 400 மனுஷரும் அமலேக்கியர் பிடித்துச் சென்ற தங்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களுடைய ஆடு மாடுகளையும் திரும்ப அழைத்து வருகிறார்கள். பேசோரில் தங்கியவர்களுக்கு தாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் தவிர வேறு ஒன்றும் கொடுக்கக்கூடாது என்று தாவீதின் மனுஷரில் ஒரு சிலர் கூறினார்கள். ஆனால் தாவீதோ யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் என்று கூறி கொள்ளையை சரி பங்காக பங்கிடுமாறு கூறுகிறார். தாவீதின் கூட இருக்கிறவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களில் சிலர் பொல்லாதவர்களாயும் பேலியாளின் மக்களுமாய் இருக்கிறார்கள். அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த 400 மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லோரும்
அவர்கள் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்று சொல்லுகிறார்கள். தாவீதின் மனுஷரிலேயே பொல்லாதவர்களும் இருக்கிறார்கள். பேசோர் ஆற்றை கடக்க ஒட்டாமல் விடாய்த்து போய் அங்கேயே தங்கிவிட்ட 200 பேருக்கு கொள்ளையிலே பங்கு கொடுக்கக்கூடாது என்றும் அவர்கள் தங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போகலாம் என்றும் தாவீதோடு போன 400 பேரில் சிலர் சொல்லுகிறார்கள். பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேருக்கு தாவீதின் கொள்ளையிலே பொருளாதார ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடாது என்றும் அவர்களுக்கு குடும்ப ஆசீர்வாதம் கொடுக்கலாம் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிற ஆலோசனை தாவீதுக்கு பிடிக்க, இது தாவீதின் பார்வைக்கு பொல்லாத ஆலோசனையாய் இருக்கிறது. இவர்கள் அமலேக்கியருக்கு விரோதமாக தாவீதோடு கூட யுத்தம் பண்ண வந்திருந்தாலும் இவர்கள் பொல்லாதவர்களாயும் பேலியாளின் மக்களாயும் இருக்கிறார்கள். தாவீது இவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாவீது தனக்கு பொல்லாத ஆலோசனை சொன்னவர்களை பார்த்து, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்று சொல்லுகிறார். பேசோர் ஆற்றண்டையில் இருந்த 200 பேரும் அங்கே சும்மா இருக்கவில்லை. அவர்கள் ரஸ்துக்கள் அண்டையில் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தாவீதின் உடைமைகளையும் தாவீதோடு கூட யுத்தத்திற்கு போன 400 பேரின் உடைமைகளையும் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் என்றும் கொள்ளையிலே சரிபங்காக பங்கிட வேண்டும் என்றும் தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபையினாலேயே தாவீதுக்கு அமலேக்கியர் மீது ஜெயம் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய உதவி இல்லாமல் தாவீதின் மனுஷரால் அமலேக்கியரை சங்காரம் பண்ணவும் முடியாது. அவர்களுடைய பொருட்களை கொள்ளையிடவும் முடியாது. கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். தாவீதின் மனுஷரில் 200 பேர் பேசோர் ஆற்றண்டையிலே நின்று போனது மெய்தான். அவர்களுக்கு தாவீதின் மீது கோபமோ வெறுப்போ இல்லை. தாவீது அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணக்கூடாது என்றும் இவர்கள் நினைக்கவில்லை. ஆனாலும் தாவீதோடு கூட போய் அமலேக்கியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண அவர்களுடைய சரீரத்தில் பலன் இல்லை. அவர்களால் பேசேர் ஆற்றை கடக்க முடியவில்லை. அவர்கள் விடாய்த்திருந்தார்கள். அவருடைய சரீரத்தில் தெம்பும் பலமும் இருந்திருந்தால் அவர்களும் தாவீதோடு கூட பேசேர் ஆற்றை கடந்து அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இருப்பார்கள். தாவீதின் மனுஷரில் 200 பேர் பேசேர் ஆற்றை கடக்காமல் ஆற்றண்டையிலே நின்று போனாலும் அவர்கள் அங்கே சும்மா இருக்கவில்லை. அவர்கள் தாவீதுக்கும் அவருடைய மனுஷருக்கும் உதவி செய்தார்கள். அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்தார்கள். தாவீதின் மனுஷர் தங்களுடைய உடைமைகளை பேசோர் ஆற்றண்டையிலே அப்படியே போட்டுவிட்டு எங்கும் போக முடியாது. அதை ஒருவரும் பாதுகாக்காவிட்டால் அவர்களுடைய உடைமைகளை யாராவது திருடி கொண்டு போய்விடுவார்கள். தாவீதோடு கூட இருந்த 400 பேரும் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களுடைய பொருட்களை கொள்ளையிட்டார்கள். பேசோர் ஆற்றண்டையில் இருந்த 200 பேருமோ அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்தார்கள். யுத்தத்துக்கு போகிறவர்கள் எல்லோரும் ஒன்றுபோல் யுத்தம் பண்ணுவதில்லை. யுத்த வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்பு கொடுக்கப்படும். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்பை கவனமாய் நிறைவேற்ற வேண்டும். அதுபோலவே கர்த்தருடைய ஊழியத்திலும் வெவ்வேறு பகுதிகள் உள்ளது. எல்லாமே கர்த்தருடைய ஊழியம்தான். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியத்தை உண்மையாய் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்பதும் கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதும் ஊழியக்காரருடைய பிரதான நோக்கமாய் இருக்க வேண்டும். ஒரு சிலர் தங்கள் ஊழியத்தின் மூலமாய் மனுஷர் மத்தியிலே பிரபல்யமாய் இருப்பார்கள். வேறு சில ஊழியக்காரர்களையோ யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். மனுஷர் நம்மை கனம் பண்ணுகிறார்களா என்பது முக்கியமல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நாம் உண்மையாய் செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். தாவீதின் பார்வையில் தன்னோடு கூட வந்த 400 பேரும் எப்படி முக்கியமானவர்களாய் இருக்கிறார்களோ அப்படியே பேசோர் ஆற்றண்டையிலே தங்களுடைய ரஸ்துக்களை காவல் காத்து கொண்டிருந்த 200 பேரும் முக்கியமானவர்களாய் இருக்கிறார்கள். ஆகையினால் தாவீது
யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவார்களாக என்று சொல்லுகிறார். தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் நீதியாக செய்கிறவர். அவருடைய தீர்ப்பை அவரோடு கூட இருக்கிற 600 பேரும் அங்கீகரிக்கிறார்கள். தாவீது சொன்ன பிரகாரம் அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. தாவீது அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினார். தாவீது தன்னுடைய சிநேகிதர்கள் எல்லோர் மீதும் அன்பாயிருக்கிறார். அமலேக்கியரின் கொள்ளையிலே அவர்களுக்கும் தாராளமாக கொடுக்கிறார். அமலேக்கியரின் பாளையத்திலே தாவீதுக்கு ஏராளமான கொள்ளை பொருட்கள் கிடைத்திருக்க வேண்டும். அமலேக்கியர் பல ஜாதியார் மீது கொள்ளையிட்டு அந்த கொள்ளை பொருட்களை எல்லாம் தங்களிடத்தில் சேர்த்து வைத்திருந்தார்கள். தாவீதும் அவருடைய மனுஷரும் அமலேக்கியரின் கொள்ளை பொருட்களை கொள்ளையிட்டு சிக்லாகுக்கு கொண்டு வருகிறார்கள். அமலேக்கியரிடத்தில் பொன்னும் வெள்ளியும் திரளாய் இருந்தது. பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்ரவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறை சிந்தாக்களும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துக்களில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1200 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. நியாயாதிபதிகள் 8:24 முதல் 26 வரை. தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது தான் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி வைக்கிறார். இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று தாவீது தன்னுடைய சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். தாவீது அமலேக்கியரின் கொள்ளை பொருளை யார் யாருக்கெல்லாம் அனுப்பினார் என்று இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது முதலாவதாக பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கு அனுப்புகிறார். அங்கே இருக்கிறவர்கள் தாவீதுக்கு விசேஷமானவர்கள். தாவீது பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கு கொள்ளையிலே முதல் தரமான பொருட்களை அனுப்புகிறார். தாவீது யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தா மோகாவில் இருக்கிறவர்களுக்கும், ராக்காவில் இருக்கிறவர்களுக்கும், எரேமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், கரோசானில் இருக்கிறவர்களுக்கும், ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும், எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும், தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினார். தாவீது கடைசியாக எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கு கொள்ளை பொருட்களை அனுப்பினார். எப்ரோன் கடைசியாக சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு கொள்ளையிலே பெரும்பகுதி அனுப்பப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில் தாவீது எப்ரோனை தன்னுடைய தலைமை ஸ்தானமாக ஆக்கினார். இதை மனதில் கொண்டு தாவீது எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கு கொள்ளையிலே பெரும்பகுதியை அனுப்பியிருக்க வேண்டும். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தார். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனார். தாவீது அமலேக்கியரை கொள்ளையிட்ட போது அவரோடு கூட இருந்தவர்கள் அந்த கொள்ளையை தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்கள். தாவீதோ அந்த கொள்ளை பொருட்களை கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளை என்று சொல்லுகிறார். தாவீது கொள்ளை பொருட்களை பங்கிடும்போது அவருடைய நல்ல சுபாவம் வெளிப்படுகிறது. அவர் எல்லாவற்றையும் தானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேராசைப்படவில்லை. தான் மாத்திரம் ஐசுவரியவானாக இருக்க வேண்டும் என்று தாவீது ஆசைப்படவும் இல்லை. அவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு சேவை செய்ய விரும்புகிறார். அவருடைய ஆத்துமா செழித்திருக்கிறது. தாவீது இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் கொள்ளையிலே தாராளமாய் பங்கிட்டு கொடுக்கிறார்.
தாவீதும் அவருடைய மனுஷரும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் நடமாடினார்களோ அந்தந்த இடங்களில் இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் தாவீது கொள்ளையிலே பங்கு அனுப்புகிறார். தனக்கு உதவி செய்தவர்களை தாவீது கவனிக்காமல் விட்டுவிடவில்லை. தனக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கும் தனக்காக வேவு பார்த்தவர்களுக்கும் தாவீது கொள்ளையிலே பங்கு கொடுக்கிறார். தாவீதின் இருதயம் நன்றியுள்ள இருதயமாய் இருக்கிறது. தனக்கு உதவி செய்த எல்லோருக்கும் தாவீது நன்றியுள்ளவராய் இருக்கிறார். தாவீதின் இருதயம் கர்த்தரை நம்புகிறது, கர்த்தர் மீது பயபக்தியாய் இருக்கிறது. தாவீது அமலேக்கியரை கொள்ளையிட்டு அந்த கொள்ளை பொருளை பங்கிட்டு கொடுக்கும்போது அதை உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்கிறார். நாம் ஒருவருக்கு வெகுமதி கொடுக்கும்போது அதை கர்த்தருடைய ஆசீர்வாதமாக பாவித்து அவருக்கு கொடுக்க வேண்டும். தாவீது கொள்ளையிலே பங்கு கொடுக்கும்போது அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணாமல் கொடுக்கப்படும் பங்கு வீதம் சாதாரண பொருளாகவே அதை ஜெபம் பண்ணி கொடுக்கும்போது அது கர்த்தருடைய ஆசீர்வாத பாகமாய் இருக்கும். சாமுவேல் தாவீதை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீதோ இதுவரையிலும் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் அமரவில்லை. அவர் சவுலுக்கு தப்பி காடுகளிலும் வனாந்திரங்களிலும் கெபிகளிலும் ஒளிந்திருந்தார். இப்போதோ தாவீது இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தில் தான் அமரும் காலம் சமீபத்திருக்கிறது என்பதை உணர்கிறார். இதற்காக இஸ்ரவேலின் எல்லா பிரதான பட்டணங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கு கொள்ளையிலே ஆசீர்வாத பாகத்தை அனுப்பி அவர்களோடு சிநேகமாய் இருக்கிறார். அவருடைய நன்மதிப்பை பெற்றுக் கொள்கிறார். தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வேண்டுமென்றால் அவருக்கு இஸ்ரவேல் ஜனத்தாருடைய அன்பும் ஆதரவும் வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயங்களில் இடம் பிடிப்பதற்கு தாவீது அமலேக்கியரிடத்தில் கொள்ளையிட்ட கொள்ளை பொருளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளை இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசீர்வாத பாகமாய் இருப்பது போல அது தாவீதுக்கும் ஆசீர்வாத பாகமாய் இருக்கிறது. தாவீது கொள்ளையாடினவைகளை பல பட்டணங்களுக்கு அனுப்புகிறார். அவற்றின் விவரம் வருமாறு: பெத்தேல், தெற்கான ராமோத் சிமியோனில் உள்ள பட்டணம், பாலஸ்தீனாவில் தென்பகுதியில் உள்ளது. யாத்தீர், சிமியோனில் உள்ள பட்டணம், எபிரோனுக்கு தெற்கே 13 மைல் தூரத்தில் உள்ளது. ஆரோவேர், சிப்மோத், கலிலேயா கடலுக்கு வடக்கே யோர்தான் பள்ளத்தாக்கில் உள்ள பட்டணம். இதன் மறுபெயர் சோப்பாம். எஸ்தோ மோகா, யூதா கோத்திரத்தின் பட்டணம், யாத்தீருக்கு வடக்கே 5 மைல் தூரத்தில் உள்ளது. ராக்கேல், இந்த இடம் எங்குள்ளது என்று தெரியவில்லை. எரமியேலரின் பட்டயம். சிமியோனிலும் யூதாவிலும் உள்ள பல பட்டணங்களில் எராமியேலியர் இருந்தார்கள். கேனியரின் பட்டணங்கள். சவக்கடலுக்கு அருகில் தென்பகுதியில் கேனியர் பல பட்டணங்களில் குடியிருந்தார்கள். ஒர்மா, சிமியோனில் உள்ள பட்டணம், யாத்தீருக்கு தெற்கே 10 மைல் தூரத்தில் உள்ளது. கொராசான், யூதாவில் உள்ள ஆஷான் பட்டணமாக இருக்கலாம். ஆட்டாக், இது எங்குள்ளது என்று தெரியவில்லை. எப்ரோன், யூதாவில் உள்ள எருசலேமில் இருந்து தெற்கே 38 மைல் தூரத்தில் உள்ளது. இந்த பட்டணங்கள் தவிர கொள்ளையாடினவைகளை தாவீதும் அவர் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினார்.